அஸ்வினோட கிரிக்கெட் கரியரில் இது ஒரு மறக்க முடியாத டெஸ்ட் இன்னிங்ஸ் என்று தாங்க சொல்லணும். அண்டு மறக்கிற இன்னிங்ஸ் தான் ஆஸ்திரேலியா அன்றைக்கி. ரோஹித் சர்மா ஒரு செம்மையான ஆஃபர் கொடுத்துருக்காரு. அண்டு அஸ்வினுக்கு இந்த இயர் நெக்ஸ்ட் இயர்லாம் வந்துட்டு ஒரு ராஜாவாகிற எபிலிட்டி இருக்கிறது என்றே சொல்லாங்க. அதாவது கிங் மேக்கராக எந்த துறையில் இருக்காரோ அந்த துறையில் இருப்பார். அப்படி தான் தோனி தலைமையிலான சிஎஸ்கே டீமில் அவரை 10 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த நம்பிக்கையே அந்த ஸ்பார்க்கே போதுங்க. வேறு லெவலில் பார்த்திங்கன்னா கரண்ட் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பேட்டில் பந்தெல்லாம் சிக்ஸர், பவுண்டரி சிக்ஸர் தாறுமாறு. அதாவது டெஸ்ட்டை T20 ஃபார்மேட்டாக மாற்றிருக்காங்க. ஓகே, அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைட் பண்ணி வராங்க இல்லையா, பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் சீரீஸ். 5 போட்டி கொண்ட டெஸ்ட் சீரீஸில் வந்துட்டு இந்தியா 1 வின் பண்ணி முன்னிலையில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. 2வது டெஸ்ட் அடிலைடில் நடந்து கொண்டிருக்கிறது. பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அடிலைடு கண்டிஷனை புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா, இந்தியா வந்துட்டு அங்கே ஆடினது கிடையாது இல்லையா. ஏன்னா இவங்க தில்லுமுள்ளு பார்ட்டி என்ன வேணாலும் ஆடுகளத்தை மாற்றி வைப்பாங்க. ஏன்னா சீமர்ஸ் வந்துட்டு இங்கே மிகப்பெரிய லெவலில் நமக்கு மேலே சர்வே பண்ணுறாங்க சொல்லிட்டு பும்ரா சிராஜ்லாம் சீட்டா வேகத்தில் பாயிறாங்க. அண்ட் ஹர்ஷித் ராணாலாம் பேனா மாதிரி எழுதுறாருங்க. அந்த வேகத்தை ஒன்றுமே பண்ண முடியல. கம்ப்ளீட் கொலாப்ஸ். முதல் டெஸ்ட் 295 ரன் வித்தியாசத்தில் ஹிஸ்ட்ரி வின் டீம் இந்தியா மிரண்டுட்டாங்க. அதனால இவங்க ஆடுகளத்தை கோருக்கு மாற பண்ணலாம். இதை புரிஞ்சு தான் எங்களுக்கு பயிற்சி ஆட்டம் வேணும் அப்படின்னு இந்தியா சொல்லி பயிற்சி ஆட்டம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ரோஹித் சர்மாவும் ஆடாக இருக்காரு. அண்ட் ரோஹித் சர்மா தான் 2வது டெஸ்ட் கேப்டன் பண்ணுவாரா, அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தாலும் அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அவர் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அஸ்வின் வந்துட்டு 4வது ஆர்டர் பேட்ஸ்மேனாக இறங்கட்டும், அதாவது கோலிக்கு அப்புறம் இவர் இறங்கட்டும், நல்ல பேட்டிங் எபிலிட்டியும் இவர்கிட்ட இருக்குது, நான் டிஎன்பி லீக் பார்த்துருக்கேன், இவருக்கு அந்த ஆஃபர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பயிற்சி ஆட்டத்தில் இறக்கி விட்டார். நேற்று முதல் டே அண்ட் இன்னைக்கு செகண்ட் நாள் கன்னியூ ஆச்சுங்க. இந்தியா முதன்முறையாக ஆஸ்திரேலியா மண்ணில் 700 ரன் குவிச்சிருக்காங்க. அஸ்வின் வந்துட்டு சொன்னால் நம்ப மாட்டீங்க, 48 பந்தில் 98 ரன் கடந்தாருங்க. 51 பந்தில் சதம் பிளாஸ் இருக்காருங்க. T20 ஃபார்மேட் மாதிரி விளையாண்டுருக்காரு. நேரம் காலம் எல்லாமே கைகூடி வந்திருக்குங்க. அதனால தான் கையிலிருந்து அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தெரிக்கிறது என்றே சொல்லலாம். அஸ்வின் அதாவது அவரோட நாள் என்றே எழுதலாம் நெக்ஸ்ட் இயர் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. பிரித்து மேஞ்சிட்டாரு. ஸ்டார்க்கு போட்டாலும் அட்டி, பேட் கமின்ஸ் போட்டாலும் அட்டி, யார் போட்டாலும் டம்மு டும்முன்னு கலைச்சி போட்டார். ஏறத்தாழ 13 சிக்ஸர் வீசியிருக்காரு. அண்டு 12 பவுண்டரி வந்துட்டு அடிச்சு நுறுக்கியிருக்காருங்க. ஈவரக்கம் இல்லாமல் இறங்கி செஞ்சுருக்காரு. இங்கிட்டு மாட்டினா சீவலா, அங்கிட்டு மாட்டினா சதறலுங்கிற மாதிரி. ஒரு பக்கம் ருத்ராஜ் கேக்வாடு காட்டுன்னு காட்டினாரு. இவர் வந்துட்டு வீசுன்னு வீசினாரு. பயல்களுக்கு ஒன்றுமே ஓடலை என்று தான் சொல்லணும். ஸ்டார்க்கெலாம் வெறுத்துட்டு பாதியிலே போயிட்டாருங்க. பயிற்சி இடத்துல போங்கடா ஒன்றுமே பிடுங்க முடியலைன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டாரு. அந்தளவுக்கு கதற விட்டுருக்காங்க, செதற விட்டுருக்காங்க. அண்டு சிக்ஸர் தாங்க. அதாவது டெஸ்ட்டை T20 ஃபார்மேட்டாக மாற்றிட்டாங்கன்னு வைங்களேன். இந்த ருத்ராஜும் அஸ்வினும் நேற்று ருத்ராஜ் கேக்வாட் பிரட்டி எடுத்திருக்காரு. அந்த வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலனா பாருங்கள். முதன்முறையாக 2 நாளுக்குள்ள அடிலைட் மண்ணில் நடந்த 2வது டெஸ்ட்டில் இந்தியா 700 ரன் ஸ்கோர் பண்ணது இதுவே முதல் முறை. ஒரு வரலாறு காணாத ஹிஸ்ட்ரியையும் வரலாறு காணாத பேட்டிங்கையும் வெளிப்படுத்தியிருக்காருங்க. அஸ்வின் வந்துட்டு 52 பந்தில் சதம் அடிப்பது உலகத்தில் வந்துட்டு நம்பர் 1 பேட்டரே இதை அச்சீவ்மெண்ட் பண்ணது கிடையாது. அப்படி ஒரு சாதனையை வந்துட்டு தெரிக்க விட்டுருக்காப்புல நம்ம அஸ்வின் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு ஆல்ரவுண்டரா. ஓகேவா, ஆஸ்திரேலியா மண்ணில் வந்துட்டு நான் ஸ்பின் போடுறேன், ஸ்பின் இங்கே எடுபடாது தானே என்னை எடுக்கலை, பேட்டிங்கில் வந்துட்டு எடுக்கிறேன்டா என்னை எடுங்கடான்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு என்றே சொல்லலாம். அண்ட் ரோஹித் சர்மாவும் டெஃபினட்டாக இவருக்கு பிளேயிங் லெவலில் 2வது டெஸ்ட் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. டிசம்பர் 6ஆம் தேதி நடைபெற உள்ளதுங்க. அதற்குண்டான பயிற்சி ஆட்டம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இது உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வந்துட்டு 2 அணிக்குமே இம்பார்ட்டன்ட் போகிறது. ஓகேவா, அதனால தான் தொடர்ந்து பயிற்சி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா அடுத்து ஒரு 3 டெஸ்ட் வின் பண்ணால் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிடலாம். அதில் கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் இந்தியா பின்னாடி போயிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.